வெல்கம் டு டிஸ்பிளின் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங்கில் ஆல்ஃபபெட் டெஸ்ட், ஓகேவா? ஸோ அதோட கான்செப்ட் அண்ட் அதுலேருந்து என்ன மாதிரியான பேசிக் கொஷின்ஸ் நமக்கு கேட்க போகிறாங்க, எப்படி கொஷின்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இதை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக ரீசனிங்கில் என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஆல்ஃபபெட் இருக்கு இல்லையா? ஸோ ஆல்ஃபபெட் நமக்கு A to Z வரைக்கும் தெரியும். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ஃபபெட்கான பேரலல் நம்பர்ஸ் என்ன அண்ட் அதோட ஆப்போசிட் நம்பர்ஸ் என்ன, ஆப்போசிட் லெட்டர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ இதை மெமரி பண்ணுறதுன்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன லாஜிக் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். லாஜிக் வச்சு படிக்கும்போது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஏன்ற லெட்டர் தெரியும், அதுக்கு ஆப்போசிட் வந்து இசட்னு நமக்கு தெரியும். ஸோ பியோட லெட்டர் தெரியும், அதுக்கு ஆப்போசிட் ஒய்ன்னு தெரியும். ஸோ இதுக்கு அடுத்தது இருக்கலாம் நமக்கு தெரியாது, மறந்துடும் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா A to Zன்றது நமக்கு தெரியும். பியோட ஆப்போசிட் ஒய் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாய், ஓகேவா? ஸோ பின்றது ஸ்டார்ட் ஆகுது, ஒய்ன்றது எண்ட் ஆகுது. அப்போ பியோட ஆப்போசிட் என்ன, ஒய் அப்படின்னு வரும். அடுத்தது சியோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா சியோட ஆப்போசிட் எக்ஸ், கிறிஸ்மஸ் எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? கிறிஸ்மஸ் எக்ஸ்மஸ். ஸோ இதை சொல்லும் போது சிஎக்ஸ். ஸோ இது நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி அடுத்தது என்னது, டியா, டியோட ஆப்போசிட் அப்படின்றது டபிள்யூ. அப்போ இதுக்கு என்ன கீவேர்டு அப்படின்னா டோர் விண்டோ, ஓகேவா? ஸோ டோர் விண்டோ அப்படின்னு அந்த லெட்டர் வரும்போது அப்போ டியோட ஆப்போசிட் டபிள்யூ, டபிள்யூட ஆப்போசிட் டி அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ டி முடிஞ்சிருச்சா? இ இருக்கு இல்லையா? ஸோ ஈக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா வி, இ வி. அப்போ இதுக்கு என்ன கீவேர்டு அப்படின்னா ஈவன், ஓகேவா? ஸோ இ வி, அப்போ ஈவன், ஈயோட ஆப்போசிட் வி, வியோட ஆப்போசிட் இ அப்படின்னு வரும், ஓகேவா? அடுத்தது வந்துட்டு எஃப், ஓகேவா? எஃப் அப்படின்றப்போ ஃபார் யூ, எஃப்னு வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு என்ன கீவேர்ட் ஞாபகம் வரணும், ஃபார் யூ அப்படின்ற கீவேர்ட் ஞாபகம் வரணும். அப்போ இப்போ எஃபோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஓ யூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ஓகேவா? அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா ஜி, ஜியோட ஆப்போசிட் என்னன்னு வச்சுக்கலாம்னா டி, ஓகேவா? அப்போது ஜிஎஸ்டி கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ நம்ம வரி குட்போல் அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி டேக்ஸ் பே பண்ணும்போது ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு பே பண்ணுவோம்ல. இப்போ ஜியோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா டி அப்படின்னு வரைக்கும், ஓகேவா? அடுத்தது வந்துட்டு ஹச், ஹச்சோட ஆப்போசிட்ன்றது எஸ். ஸோ ஹை ஸ்கூல் என்னது, இதோட கீவேர்டு அப்படின்றது ஹை ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். அப்போ ஹச் எஸ், ஹை ஸ்கூல்னு வரும்போது ஹச்சோட ஆப்போசிட் எஸ், எஸ்ஸோட ஆப்போசிட் என்னது ஹச்சாக இருக்கும். அடுத்தது வந்து ஐ, ஐ அப்படின்றப்போ அதோட ஆப்போசிட் என்னது அப்படின்னா ஆர் அப்படின்னு வரும். ஸோ இன்ஸ்பெக்டர், இதோட வேர்டு என்ன அப்படின்னா இன்ஸ்பெக்டர், ஓகேவா? ஸோ ஐயில் ஸ்டார்ட் ஆகுது, ஆரில் எண்ட் ஆகுது. அப்போ ஐயோட வேர்டு நம்ம பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் அப்படின்ற வேர்டு ஞாபகம் வரணும். அப்போ ஆர் அதோட ஆப்போசிட் அப்படின்றது ஆர் அப்படின்னு ஞாபகம் வரணும். அடுத்தது வேர்டு என்ன, ஜே, ஜே அப்படின்றப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஜாக்கு குவீனு, ஓகேவா? ஜாக் குவீன். அப்போது ஜே, ஜேயோட ஆப்போசிட் அப்படின்றது கியூ, அப்போ கியூவோட ஆப்போசிட் ஜே. அப்போ ஜேன்ற வேர்டை நம்ம பார்க்கும்போது ஜாக் குவீன் அப்படின்னு ஞாபகம் வரணும். ஸோ ஜேயோட ஆப்போசிட் வந்து கியூ, கியூவோட ஆப்போசிட் ஜே அப்படின்னு ஞாபகம் வரும், ஓகேவா? ஸோ தென் கே இருக்கு இல்லையா? ஸோ கே போடும்போது நம்ம என்ன வச்சுக்கலாம்னா கேபி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ கேபி அப்படின்ற நேம் வரும். அப்போ கேயோட ஆப்போசிட்ன்றது பிஆர் இருக்கும், ஓகேவா? அடுத்தது எம், எம் இருக்கு இல்லையா? ஓ எல்லுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ எல்லோட ஆப்போசிட்ன்றது எல், எல்லுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஓ அப்படின்ற ஆப்போசிட் வரும். அப்போது எல்ஓவி லவ் அப்படின்னு அதுக்கு மீன் பண்ணும்போது எல்லோட ஆப்போசிட் ஓ அப்படின்னு வரும், ஓகேவா? அடுத்தது எம், எம்மோட ஆப்போசிட் என், அப்போது மூன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அப்போ எம்மோட ஆப்போசிட் என்ன என், ஓகேவா? ஸோ இந்த கீவேர்ட்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆல்ஃபபெட் டெஸ்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணணும், ஈஸியாக அப்ரோச் பண்ணணும்னா இந்த வேர்டு இதுக்கான ஆப்போசிட் இதுதான் அப்படின்னு நம்ம தெரியும் போது தான் நமக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும், ஓகேவா? இது எல்லாமே இதுக்கான கீவேர்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது எம்மோட ஏன் நிப்பாட்டிட்டேன்னா அதோட ரிவர்ஸ் ஃபார்ம் திரும்ப நான் என்னென்னு எடுக்கும்போது எம்மில் வந்துடும், என்னென்னு எடுக்கும்போது அப்படியே மாறி மாறி வந்துடும். இங்கே இது வந்துருச்சா? இப்போ இசட்னா ஏ, ஏனா இசட்டு, பினா ஒய், பி ஒய்னா பி, அந்த மாதிரி எல்லாமே இதிலே வரும். அப்போ எம் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ஆல்ஃபபெட்லேயே ஹாஃப் ஆஃப் தி நம்பர் தான் எம், ஓகேவா? ஸோ எம் இந்த 30 நம்பர் வரைக்கும் நம்ம ஆப்போசிட் பார்த்தாச்சு. அப்படியே ரிவர்ஸில் பார்க்கும்போது எனக்கு அதே தான் ஆப்போசிட்டில் வந்துடும், ஓகேவா? தென் இதுக்கப்புறம் நம்ம என்ன அடிஷ்னலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்பர்ஸ், ஏபிசியோட நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ஃபபெட் சீரீஸ்க்கு ஆப்போசிட்டை விட அதுக்கு பேரலான நம்பர்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நம்பர்ஸ் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு ஏ நமக்கு 1ன்னு தெரியும், ஓகேவா? பின்றது 2, சின்றது 3, ஓகேவா? டின்றது வந்துட்டு நமக்கு 4ன்னு இருக்கும், ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோன்னா இசட் வந்து 26 அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ஓகேவா? அதே மாதிரி எடுத்தது EJOTY, எஜோடி அப்படின்ற ஒரு வேர்ட். இதுக்கான பேரலல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா ஈன்றது 5ல் வரும்,
ஜேன்றது 10, ஓன்றது 15, டீன்றது 20, இது வந்து 25. ஓகேவா? ஸோ +5 +5 5ஓட மல்டிபிள்ஸில் இந்த அஜோட்டி அப்படின்ற வார்த்தை வரும். ஓகேவா? அப்போது இதில் ஏதாவது ஒரு வேர்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சொல்ல தெரியணும். இப்போ இதுக்கு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் லெட்டரும் அடுத்த லெட்டரும் நமக்கு தெரியணும். இப்போ ஈன்றது எனக்கு 5ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஒரு டீன்னு நமக்கு தெரியும். அப்போ டி கண்டிப்பாக 4ஆக தான் இருக்கும். எஃப்ன்றது என்ன இருக்கும்? அடுத்த நம்பர் 5க்கு அடுத்த நம்பர் 6ஆக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதோட அடுத்த லெட்டர் அண்டு ப்ரீவியஸ் லெட்டர் நமக்கு என்னென்னு தெரியணும். ஓகேவா? ஸோ டி அந்த டி வரைக்கும் 4ன்னு தெரியும். ஸோ இது நமக்கு 5 மல்டிப்பில் வந்துருச்சு. அடுத்து எஃப் இருக்குமா? எஃபோட வேல்யூ வந்து 6. ஸோ இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபிக்ஸ் 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எஃப் ஞாபகம் வரும்போது ஃபிக்ஸ்ன்னு இருக்கணும். அப்போ 6 அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? அடுத்தது என்ன இருக்குது? ஜீன் இருக்குது. ஸோ ஜீன்ற வரப்போ ஒரு மூவியோட நேம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 7G. ஓகேவா? 7G ரெயின்போ காலனி மூவி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மூவியோட நேமை ஞாபகம் வச்சுக்கிட்டு 7 அஜிக்கு பதிலாக 7 அப்படின்ற வேர்ட் போடலாம். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா ஹச்சோட பேரலல் நம்பர் என்னன்னா 8. ஸோ அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹைட் 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி இருக்கும்? இது ஹச்னா ஹைட்டு, அப்போது அதோட நம்பர் 8 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஹச் வந்து 8 இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக ஐ அப்படின்றது வந்துட்டு 9 அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும். அதே மாதிரி ஜேன்றது 10ன்றது இந்த இடத்துல நமக்கு இருக்குது. J10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜோட்டி அப்படின்ற வார்த்தையில இருக்குது. அடுத்தது நமக்கு என்ன இருக்கும்? கேன்னு இருக்கும். கேவோட நம்பர் என்ன அப்படின்னா 11. அப்போது இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கெலவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? அப்போ கெலவன் வந்துறப்போ அந்த கேக்கு 11 அதிலே வந்துருச்சு. அப்போ கேவோட லெட்டர் நம்பர் என்ன அப்படின்னா 11. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு எல்லோட நம்பர்னா 12. ஸோ அப்போ அதை அப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா L12 அந்த மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதோட நம்பர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது எம் அப்படின்றது வந்துட்டு அதோட ஹாஃப் ஆஃப் தி நம்பர். டோட்டலாக நமக்கு எவ்வளோ இருக்கும்? 26 லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா? அதோட ஹாஃப் ஆஃப் தி நம்பர் தான் நமக்கு எம் வந்து 13 அப்படின்னு முடியும். ஓகேவா? அடுத்தது ஓன்றது 15 நமக்கு தெரியும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்றது நமக்கு 14 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மைண்டில் ஞாபகம் வரணும். அடுத்தது என் முடிஞ்சிச்சா? ஓன்றது 15 நமக்கு இங்கே இருக்குது. அடுத்தது வந்து பி அப்படின்றதுக்கு வந்து 16 அப்படின்னு வரும். ஓகேவா? நான் சொல்லியிருக்கேன் 15 தெரிஞ்சாலே அதுக்கு ப்ரீவியஸ் லெட்டரும் நெக்ஸ்ட் லெட்டரும் நமக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன வரும்னா க்யூன்றப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா 17 குயின்ஸ். டோட்டலாக நமக்கு 17 குயின்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? 10 ஜாக்ஸ் 17 குயின்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கும் போது இதுக்கான நம்பர்ன்றதை நமக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? PQ ஆரோடது இருக்குமா? ஸோ ஆருக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களோட நேம் ஆரில் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஏஜ் இப்போ 18 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆரோடது வரும். ஆருக்கப்புறம் என்ன வரும்? எஸ். ஓகேவா? ஸோ எஸ்ன்னு இருக்கப்போ இதுக்கு வந்து எஸ்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 19 அப்படின்னு இருக்கும். அடுத்தது டீன்றது 20. ஸோ T20 வேர்ல்டு கப் இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம டீன்னு வரும்போது 20 ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ T20 வேர்ல்டு கப். அப்போது அந்த இடத்துல நமக்கு லாஜிக் ஞாபகம் வரணும். T20ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் என்ன? எஸ்ன்றது நமக்கு 19 ஞாபகம் வரணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது யூன்றது நமக்கு 21. அப்போ தான் உனக்கு ஏஜ் வந்து 21 அப்படின்ற மாதிரியான ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த நம்பர் வந்து ஞாபகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது வியோடது என்ன வரும் அப்படின்னா 22 அப்படின்னு இருக்கும். ஸோ வி அப்படின்றப்போ நம்ம எப்படி காமிப்போம்? இந்த மாதிரி தானே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டபுள் டைம் பண்ணும்போது ஸோ 22 அப்படின்ற நம்பர் நமக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? ஸோ UVW அப்படின்னு 22ன்னு ஞாபகம் வந்துச்சுன்னா அடுத்தது 23ன்னு நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஓகேவா? 23. எக்ஸோடது 24 நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா ஒய் வந்து 25, இசட் வந்து 26. இது எல்லாமே நமக்கு பேசிக்காக ஒரு ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 5 நம்பர் வரைக்கும் 5 லெட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு நம்பர் தெரியும். லாஸ்ட்டில் இருந்து ஒரு 5 வரைக்கும் நமக்கு நம்பர்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ மிடில் இருக்கக்கூடியதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ளூ வச்சு படித்தா மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இது தெரிஞ்சால் மட்டும்தான் ஆல்ஃபபெட் டெஸ்ட்டை உள்ளே அப்ரோச் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேங்கிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்துட்டு 1 or 2 மார்க்ஸ் கிட்ட நமக்கு கேட்பாங்க கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஆல்ஃபபெட் டெஸ்ட்டோட பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? இதுலேருந்து சம் எப்படி கேட்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்போது இதுல இருந்து சம் எப்படி வரும் அப்படின்னா ஹவு மெனி பேர் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு நமக்கு உள்ளே கேட்பாங்க. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்களேன். இப்போ இதோட யூசேஜ் நம்ம சம் உள்ளே பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு மெனி பேர் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் தேர் இன் த வேர்ட். என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கிராம்பிள் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸ்கிராம்பிள். ஓகேவா? which has as many letter between them is and the alphabet when counted from both side அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட் அதாவது ஃபார்வேர்டும் இருக்கும், பேக்வாலையும் நம்ம கவுண்ட் பண்ணணும். இதுக்கு நடுவில் இதுதான் கீவேர்டு. நமக்கு என்னன்னா ஹவு மெனி பேர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ இதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய நம்பர் எழுதிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது எஸ்ன்றது என்னது? இப்போ வந்துட்டு எஸ் நான் என்ன சொன்னேன்? டீன்றது 20 T20 வேர்ல்டு கப். அப்போ அதுக்கு முன்னாடி தானே எஸ் இருக்குது. அப்போ இது நமக்கு என்னது 19.
சின்றது 3 நமக்கு தெரியும். ஆர்ன்றது என்ன சொன்னோம், யாரோட ஒரு நேம் ஞாபகம் வச்சுட்டு அவங்களுக்கு ஏஜ் ஞாபகம் வச்சுக்க சொன்னோமா. அப்போ ஆருக்கு வந்து 18, ஏக்கு 1, எம் என்ன வரும்னா 13, பிக்கு 2, எல்லுக்கு 12, ஐ வந்து 9. ஸோ இதுதான் அதுக்கான பேரலல் நம்பர்ஸ். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம். இதை எழுதி முடிச்சுட்டு எப்படி பேர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். போத் சைடு கொடுத்துருக்கனால ஃப்ரண்ட்லேருந்து மூவ் பண்ணோன்னா அது ஃபார்வர்ட், பேக்லேருந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா அது பேக்வர்ட். ஓகேவா. ஸோ இப்போது எனக்கு 19 அப்படின்ற ஒரு வேர்டு இங்கே இருக்குது. நான் அடுத்து அந்த 19 வச்சே கவுண்ட் பண்ணிட்டு போகும்போது அந்தந்த பிளேஸில் எனக்கு அந்த நம்பர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுதான் ஒரு பேர் எனக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், 19 இருக்குது, 20, 21, 22, 23, 24, 25, 26. ஸோ எதுவுமே எனக்கு மேட்ச் ஆகலை. அடுத்தது 3, 4, 5, 6, 7, 8, 9 வந்துருச்சா. இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. நான் கவுண்ட் பண்ணும்போது 9க்கான பிளேஸ்லாம் கரெக்டாக எக்ஸாக்டாக 9 இருக்குது. ஓகேவா. அப்போ எது எனக்கு ஒரு பேர், சியும் ஐயும் ஒரு பேர். ஓகேவா. சியும் ஐ வரும் ஒரு பேர். வேணா பார்க்கலாமா. இப்போ சி இருக்கா, சிக்கு அப்புறம் டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ கரெக்டாக வந்துருச்சா. இது ரெண்டும் ஒரு பேராக செட் ஆயிடுச்சு. அப்போது நமக்கு இதில் ஒரு பேர் இருக்குது. அடுத்தது செக் பண்ணணுமா. அடுத்து 18 இருக்கா, 18க்கு அப்புறமா எல்லாமே சின்ன நம்பர் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு பேர் இருக்காது. அடுத்தது 1 இருக்கா, 1க்கு அப்புறம் 1, 2, 3, 4, 5 அதுலேயே பேர் இல்லை. 13, 14, 15, 16 பேர் இல்லை. 2, 3, 4 அதுவும் பேர் இல்லை. 12, 9 அதுவும் பேர் இல்லை. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு சிஐ அப்படின்ற ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ பேக்வேர்டில் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா போத் சைடுன்னு கொடுத்துருக்கனால. இப்போ பேக்வேர்ட்லேருந்து பார்க்கும்போது 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 பேர் எதுவுமே இல்லை. அடுத்து 12, 13, 14, 15, 16, 17, 18 அப்போ அதுலேயும் பேர் இல்லை. 2, 3, 4, 5, 6, 7 பேர் கிடையாது. 13, 14, 15, 16, 17 பேர் இல்லை. 1, 2, 3 ஸோ இது ரெண்டு பார்த்தீங்களா. ஸோ 1 இருக்குது, 2 இந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஆனால் 3க்கான பிளேஸில் 3 கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக. அப்போது 1ம் 3யும் நமக்கு இந்த இடத்துல ஒரு பேர். அப்போ 1ம் 3யும் வரும்போது ரிவர்ஸில் வந்து பார்க்கும்போது பாருங்களேன், ஏ, பி, சி. அப்போது ஏயும் சியும் ஒரு பேராக இருக்குது. அப்போது பேக்வேர்ட்லேருந்து பார்க்கும்போது ஏயும் சியும் நமக்கு ஒரு பேர். அதுக்கப்புறம் பேர் எடுத்தோன்னா வராது. அப்போது டோட்டலாக இந்த கொஷின்ஸில் நமக்கு எத்தனை பேர் இருக்குது, டோட்டலாக 2 பேர்ஸ் இருக்குது. ஸோ கொஷின்ஸ் நமக்கு ஆல்ஃபபெட்டிக் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதில் வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எவ்வளோ பேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ டோட்டலாக இதில் வந்து 2 பேர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, how many pair of letters. மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க, pair of letters எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. என்ன இருக்குது, LETTER லெட்டர் அப்படின்னு இருக்குது. ஓகேவா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, how many between then when counted from both side. இதுலேயும் போத் சைடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது ஃப்ரண்டில் ஃபார்வேர்ட்லேருந்து நம்ம பார்க்கணும், பேக்வேர்ட்லேருந்து பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கலாமா. இதை நம்பரை எழுதிட்டு போட்டாலும் ஓகே தான், ஆல்ஃபபெட்டில் எழுதிட்டு போட்டாலும் ஓகே. நம்பரை எழுதும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லோட லெட்டர் என்ன, 12, எல் 12 சொல்லியிருந்தோமா. ஈயோடது என்னது 5, எஜோடி அப்படின்ற வேர்டு வந்துருந்துச்சா. அதில் ஈக்கான வேர்டு என்ன கொடுத்துருந்தோம், 5 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஓகேவா. ஸோ டீன்றது 20, அகைன் டீன்றது 20, ஈன்றது 5, ஆர்ன்றது 18. ஓகேவா. ஸோ இப்போ அதை கவுண்ட் பண்ணலாமா. ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கலாமா. 12, 13, 14, 15, 16, 17 இப்போ பேர் இல்லை. 5, 6, 7, 8, 9 பேர் இல்லை. 20க்கு அப்புறமா ஹை நம்பர் எதுவும் இல்லை. 20க்கு அப்புறமா ஹை நம்பர் இல்லை. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது எதுவுமே வராது. ஸோ ஃப்ரண்ட்டில் எனக்கு எந்த பேருமே இல்லை. பேக்வேர்டில் பார்க்கலாமா. 18, 19, 20 அப்போ பார்க்கும்போதே பேர் தெரியுது இல்லையா. ஸோ 18, 19, 20 ஸோ இது அந்தந்த இடத்துல அது எனக்கு அது இருக்குது. அதாவது ஆர் இருக்குது, ஆருக்கு அடுத்து வந்துட்டு RST இந்த இடத்துல கரெக்டாக வந்துருச்சு இல்லையா. அப்போது ஆரும் டீயும் இந்த இடத்துல ஒரு பேர் பேக்வேர்ட்லேருந்து பார்க்கும்போது. நெக்ஸ்ட் செக் பண்ணலாமா. அடுத்தது 18, 19, 20, 21, 22, 23 இதில் இல்லை. 5, 6, 7, 8, 9 இல்லை. 20, 21, 22, 23 அதுவும் வரல. ஸோ இதுலேருந்து எடுக்கும்போது எனக்கு பேரே கிடையாது. ஓகேவா. ஸோ அப்போ இந்த லெட்டர் அப்படின்ற வேர்ட்லேருந்து நம்ம எவ்வளோ பேர் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரே ஒரு பேர் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ அப்போ இது சம்க்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி 1 அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். how many pairs இதுலேயும் பேர்னா கொடுத்துருக்காங்க. கொஷின்லேயும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஃபார்வர்ட்லையும் பேக்வேர்ட்லையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷினை கொடுத்துட்டாங்க. சப்போஸ் கொஷினில் எனக்கு இது கொடுக்கல அப்படின்னாலுமே நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும், 2 சைடுமே நம்ம செக் பண்ணணும். போத் சைடுமே ஃபார்வர்டும் செக் பண்ணணும், பேக்வேர்டுமே செக் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன கொஷின் இருக்குது, இன்வென்டரின்னு இருக்குது. INVENTORY இன்வென்டரி அப்படின்னு இருக்குது. செக் பண்ணுவோமா. ஸோ ஐக்கு வந்து 9, என்னோட வேல்யூ என்ன 14, விக்கு பதிலாக 22 ஏன்னா வி டபுள் டைம் காமிச்சோன்னா 22ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. 22 ஈன்றது என்னது 5. அடுத்து என்னன்னு இருக்கா, என்னன்றது என்னது 14 ஏன்னா ஓன்றது நமக்கு 15 தெரியும். இப்போ அதுக்கு முன்னாடி 14, டீன்றது 20ன்றது வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப். ஸோ 20 ஓன்றது 15, ஆர் வந்து 18, ஒய் வந்து 25 எஜோடி. அப்போது ஒயில் முடியுது. அப்போ 25 அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா. ஸோ நம்பர்ஸ் எல்லாமே எழுதிட்டோமா. இப்போ பேர் செக் பண்ணலாமா.
ஃபார்வர்ட்லேருந்து பேர் செக் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது, 9 இருக்குது. 9, 10, 11, 12, 13, 14, 15. இங்கே ஒரு பேர் வருது இல்லையா, 9 இருக்குது, தென் அங்கே 15 இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாமா? IJKLMNO. ஸோ ஐயும் ஓவும் அந்தந்த இடத்துல இருக்கு இல்லையா, அப்போ இதுலேருந்து என்ன ஐயும் ஓவும் ஒரு பேர். நெக்ஸ்ட் செக் பண்ணலாமா? ஸோ அதுக்கப்புறமே 15, 16, 17 வரல. அடுத்து 14 செக் பண்ணுறோம். 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 வரல. அடுத்து செக் பண்ணும்போது 5க்கு அப்புறமா எல்லாம் லார்ஜ் நம்பர், பெரிய லார்ஜ் நம்பராக இருக்குது, அதனால கண்டிப்பாக வராது. அடுத்து 14, 15, 16, 17, 18 அதுவும் வரல. 20, 21, 22, 23 அதுவும் இருக்காது. ரிமைனிங் எதுவுமே வராது. ஓகேவா? ஸோ அடுத்தது ரிவர்ஸ்லேருந்து பார்க்கலாமா? பேக்வேர்ட்லேருந்து 25, 25க்கு அப்புறம் எல்லாமே எனக்கு சின்ன நம்பராக தான் இருக்குது, அப்போ கண்டிப்பாக பேர் வராது. 18லேருந்து பார்க்கும்போது 18, 19, 20, 21, 22 அதுவும் வரல பேர். அடுத்தது 15, 16, 17, 18, 19, 20, 21 வராது. 20க்கு அப்புறமா பேர் இல்லை. 14, 15, 16, 17, 18 வராது. 5, 6, 7, 8 வராது. இதுக்கப்புறமா எந்த பேருமே இல்லை. ஸோ அப்போது இன்வென்டரி அதில் வந்து நமக்கு எத்தனை பேர்ஸ் கிடச்சிருக்கு? IO அப்படின்றது நமக்கு ஒரே ஒரு பேராக மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த சம்க்கான ஆன்சர் என்னது? ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு பேருன்றது நமக்கு இதில் இல்லை, அப்போ நன் அப்படின்றது தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எத்தனை பேர் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சது இல்லையா? ஃபார்வர்ட்லேருந்து செக் பண்ணணும், பேக்வேர்ட்லேருந்து செக் பண்ணணும். அந்தந்த பிளேஸில் எனக்கு அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அது ஒரு பேராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் டைப் ஆல்ஃபபெட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிஸ்லினியஸ் டாப்பிக்கில் வரும். 1 மார்க்குக்கு வரலாம், இல்லை அப்படின்னா 2 மார்க்குக்கு வரலாம். இப்போ ஹவு மெனி பேரண்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். இல்லை அப்படின்னா அது வேறு எப்படி இருக்கலாம்னா, இங்கே பாருங்களேன், இப்போது டெம்டேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. TEMPTATION என்னது? டெம்டேஷன். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அரேஞ்ச்ட் இன் ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னா என்ன? ABCD இந்த மாதிரி போகணும். அது வந்து எனக்கு லெஃப்ட் டு ரைட்டில் நான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுறேன்னா இப்படி போகணும், ABCD அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போகணும். இதுவே ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ZYX இந்த மாதிரி W இப்படி மூவ் பண்ணும். இதுதானே ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அப்போது இந்த வேர்டை நம்ம ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும். ஸோ எழுதணும் அப்படின்னா ஹையாக இருக்கக்கூடியது என்னது? T தான் இதில் ஹையாக இருக்கக்கூடியது, ஏன்னா T தான் 20. அடுத்தது T, அகைன் மறுபடியும் எனக்கு T வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்பர்ன்றது என்னவாக இருக்கும் அப்படின்னா P இருக்கு இல்லையா, ஸோ P எழுதிக்கலாம். அடுத்தது என்ன வரும்? O எழுதிக்கலாம். அடுத்தது N இருக்குது. ஓகே, அடுத்தது M இருக்குது. அடுத்தது I, அடுத்தது E. டோட்டலாக இங்கே என்ன இருக்குது? 2, 4, 6, 8, 10 லெட்டர்ஸ். 2, 4, 6, 8 இன்னும் ஒன்று மிஸ் ஆயிடுச்சா? அடுத்தது A இருக்குது, ஈக்கு அப்புறம் A இருக்குது. ஸோ ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கலாக எழுதியாச்சா? ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ABCன்னு கரெக்டாக வந்திருக்கும், ரிவர்ஸ்லேருந்து பார்க்கும்போது பெருசுலேருந்து சின்னதாக போயிருக்கும். ஓகேவா? ஸோ ரிவர்ஸில் எழுதியாச்சு. இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க பாருங்களேன், ஹவு மெனி பொசிஷன் ஹவு மெனி வந்துட்டு ரிமைன் அன்சேஞ்சுன்னு கேட்குறாங்க. அப்போது இதுக்கு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் அப்படி ரிவர்ஸில் எழுதும் போதும் எனக்கு அந்த லெட்டர் அதே பிளேஸில் இருக்கணும் அப்படின்றதான் அர்த்தம். அந்த மாதிரி எனக்கு எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ரிவர்ஸில் ஆர்டரில் எழுதிட்டோமா, டீன்றது ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணும்போதும் அது ஃபஸ்ட்டில் வந்துருச்சா, அப்போது 1 இருக்குது. ஓகே, அடுத்தது பேரலாக பார்க்கும்போது P வந்து 4th லெட்டரில் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 4th இருக்கா, அப்போ P அப்படின்றப்போ எனக்கு இதில் 2 வந்துருச்சு. தென் A இல்லை T, I, இங்கே வேறு என்ன பார்க்கலாம்? Pன்றது ஓகே, T இங்கே A, தென் M, I. I வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. I பாருங்களேன், லாஸ்ட்லேருந்து 3ஆவதாக இருக்குது. அப்போ இங்கேருந்து லாஸ்ட்லேருந்து 3ஆவதாக இருக்கும்போது ஐயும் எனக்கு அதே பிளேஸில் இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது? 3 லெட்டர் வந்து அன்சேஞ்சாக இருக்குது. அதாவது அந்த இடத்துல அப்படியே இருக்குது, மாறாமல் இருக்குது. நம்ம ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதினாலும் எனக்கு மாறாமல் இருக்குது அந்த லெட்டர். அப்போ கேட்டிருக்காங்களா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு நான் ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் எழுதினாலும் எனக்கு எத்தனை லெட்டர் அதே பிளேஸில் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 லெட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு என்னது? 3 அப்படின்றது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் பேசிஸில் கேட்டிருக்காங்க. இது ஆல்ஃபபெட் டெஸ்ட் தானே, இது என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்ல. ஸோ இதுவுமே ஆல்ஃபபெட் டெஸ்ட்டுக்கு கீழே தான் வந்துடும். என்ன பண்ணிடுவாங்க? ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த லெட்டரை நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணி எழுதுவோம். இது டேரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். நமக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடுவாங்க? அந்த நம்பரே கொடுத்துருவாங்க. 2, 7, 9, 5, 5, 6, 4, 8, 1, 2 கொடுத்துட்டாங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி டிஜிட் பிட்வீன் அரித்மெட்டிக் சீரீஸ், எத்தனை பேர் இருக்குது அரித்மெட்டிக் சீரீஸில்? அரித்மெட்டிக் சீரீஸ்னால் என்ன? அடுத்தடுத்த சீரீஸ் சீக்வன்ஸாக போகிறது தான் அரித்மெட்டிக் சீரீஸ். ஓகேவா? ஸோ அதில் எத்தனை பேர் இருக்குன்னு செக் பண்ணுவோம். நமக்கு தெரியல பேர் செக் பண்ணுறது. இப்போ 2லேருந்து நம்ம போகலாம். இங்கே இருக்குது 2, 3, 4, 5. ஸோ இது 2 ஒரு பேர் வந்துருச்சு, அந்த இடத்துல இருக்குது. 6, 7, 8, 9, 10, 11 வரல. இது 2 தான், 2வும் 5வும் ஒரு பேர். அடுத்து செக் பண்ணலாமா? 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 வரல. அடுத்தது 9, 10, 11, 12, 13, 14, 15 வராது.
5 6 7 8 9 10 11 வரல 5 6. ஸோ பார்த்தோன்னே தெரியுது இல்லையா, கொஷினை பார்த்தோன்னே 5ம் 6ம் பக்கத்தில் இருக்குது. அப்போ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம், 5ஐயும் 6ஐயும் ஒரு பேராக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, அடுத்தது 5 6 7 8, அடுத்தது இதையும் ஒரு பேராக வந்துருச்சா, 5 6 வந்துருச்சுன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. 5 6 7 8 அடுத்து நான் கிராஸ் பண்ணும்போதும் எனக்கு அங்கேயும் ஒரு பேர் கிடைக்கிது. அப்போது 5ம் 8ம் ஒரு பேர் இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது வரல. அதே மாதிரி பாருங்களேன் 1ம் 2ம் ஒரு பேர் பக்கத்தில் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், 1ஐயும் 2ஐயும் ஒரு பேராக எடுத்துக்கலாம். ஆல்ரெடி 4 பேர் இருக்குது, ஃப்ரெண்ட்லேருந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே 6லேருந்து பார்க்கலாம் 6 7 8. ஸோ இது ஒரு பேராக இருக்கா, 6ம் 8ம் ஒரு பேரில் இருக்குது பாருங்களேன், 6 7 8. ஸோ இது ரெண்டும் அந்தந்த பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பேர் இருக்காது, ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய நம்பர், அடுத்து இல்லைன்னா ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது, அப்போ பேர் இருக்காது. ஃப்ரண்ட்ல இருந்து மட்டும் நமக்கு 5 பேர் கிடச்சிருக்கு. இப்போ பேக்வேர்டில் இருந்து பார்க்கலாமா, நான் என்ன சொல்லியிருக்கேன் கொஷினில் எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னா நான் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ரெண்டுமே சேர்ந்து தான் பார்க்கணும். ஓகேவா, ஸோ ஃபார்வர்ட்லேருந்து பார்க்கும்போது பேக்வேர்டில் பார்க்கும்போது 2 3 4 5 6, 2ம் 6ம் ஒரு பேர், 2 6 இருக்க வேண்டியதில் இருக்குது, அப்போது 2ம் 6ம் ஒரு பேர். ஓகேவா, அடுத்தது 6 7 8 9. ஸோ 2ம் 9ம் ஒரு பேரில் வந்துடும். ஓகேவா, அப்போது 2ம் 9ம் ஒரு பேர், 9 8 9. அடுத்து வராது. அடுத்து 8லேருந்து பார்க்கலாமா, 8 9 10 11 12 13 14 வரல. அடுத்தது பார்க்கலாமா 4 5 6 7 8 9 10 வரல. 6 7 8 9 இங்கே இருக்கு இல்லையா, 6லேருந்து 9க்கு வருது இல்லையா, அப்போ அது ஒரு பேராக இருக்கும். 6 7 8 9 அது ஒரு பேர், அதுக்கப்புறம் வராது. அடுத்தது 5 6 7 8 9. ஓகே, இங்கே இருக்குது என்ன இருக்குது, 6 to 9 அப்படின்றது ஒரு பேராக இருக்குது. 5 6 7 8 வராது, 9 10 11 7 2. ஸோ டோட்டலாக எத்தனை பேர் இருக்குது பாருங்களேன், ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது 5, பேக்வேர்ட்லேருந்து பார்க்கும்போது 2, டோட்டலாக 1 2 3 4 5 6 7 2 4 6 8. ஸோ டோட்டலாக எவ்வளோ பேர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சீரீஸில் மட்டும் 8 பேர்ஸ் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுதா, நமக்கு கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ செக் பண்ணிக்கலாம். 8 பேர்ஸ் இருக்குது இந்த கொஷினில். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. இந்த மாதிரி ஆட் ஒன் அவுட்டில் நமக்கு பேசிஸில் ஆல்ஃபபெட் சீரீஸில் ஆட் ஒன் அவுட் பேசிஸ் பண்ணி ஒரு கொஷின் நமக்கு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அப்படின்னா என்னென்னா இது ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்போது கொஷின் பாருங்களேன், என்ன இருக்குது இதில், என்ன கொடுத்துருக்காங்க, JHFD அப்படின்னு இருக்குது. இதுக்கு நம்பர் தெரிஞ்சால் தான் நம்மளால ஈஸியாக போட முடியும். 10 12 6 என்ன இருக்குன்னா 4 அப்படின்னு இருக்குது. ஸோ 10 12 6 4. ஸோ என்ன இருக்குது, நடுவில் ஒரு நம்பர் விட்டு விட்டு எனக்கு ஈவன் டிஜிட்டாக ஃபுல்லாக இருக்குது. அடுத்த செக் பண்ணுவோமா, பியில் என்ன இருக்குது, என்னோடது 14 12 10 அடுத்து 7. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நம்ம டவுட்டில் வச்சுக்கலாம், ஏன்னா அடுத்ததையும் நம்ம செக் பண்ணுவோம். மொத்தம் 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து இங்கே என்ன இருக்குது, 12 10 8 6. ஸோ இதுவும் மேட்ச் ஆகுது, பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இதுக்கு நாங்கள் ஆன்சர்ன்றது இதுதான், ஏன்னா அது ஒன்று மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல மிஸ் ஆகுது. வேணா அடுத்ததையும் செக் பண்ணிடலாம். இங்கேயும் இருக்கா 21 19, எஸ்ஸோடது 19, கியூவோடது 17 15. ஸோ இதுவுமே எல்லாமே ஆடாக இருந்துச்சுன்னா நடுவில் ஒன்று விட்டு இருக்குது. ஸோ இது நமக்கு கரெக்டாக வருது. அடுத்து ஈயோட ஆப்ஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பியா, பிக்கு வந்து 22, டி வந்து 20, ஆர் 18, பி 16. ஸோ எல்லாமே என்னவா இருக்குது, ஈவன் சீரீஸாக இருந்துச்சுன்னா நடுவில் ஒன்று விட்டு இருக்குது, ஆட் சீரீஸாக இருந்துச்சுன்னா நடுவில் ஒன்று விட்டு இருக்குது. இதில் மிஸ் மேட்ச் ஆகிற ஒன்றே என்னது, ஆப்ஷன் பி மட்டும்தான். பாருங்களேன் 14 இருக்குது 12 இருக்குது 10 இருக்குது. இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், ஆக்சுவலாக 8 இருந்துச்சுன்னா இந்த சீரிஸ் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஆட் ஒன் அவுட்டில் கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷனில் இருந்து நம்ம மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த சம்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி அப்படின்றது தான் இந்த சம்கான ஆன்சர். ஸோ ஆல்ஃபபெட் டெஸ்ட்லேருந்து இன்றைக்கி நம்ம கான்செப்டோட கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ நாளைக்கான வீடியோஸில் ரீசனிங் செக்ஷனில் அடுத்தது ஏதாவது ஒரு டாபிக் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.